நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது அடுத்தது கலைந்து போட வேண்டிய வாசகம் என்ன காரியம் சொன்னா, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து போட வேண்டும். கலைந்து போடுறது சொன்னா ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து கலைந்து போடுற மாதிரி பாவ சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கலைந்து போட வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுது. இந்த ஞானஸ்நான அனுபவம் வந்து நம்ம ஜலத்தினால் வாங்கினால் பரவாயில்லை போக முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் ஞானம் கொடுத்த அனுபவத்தில் பங்கு பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. அது கேட்டால் போல என்னுடைய வாழ்க்கை வந்து மாறுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்ந்திருக்கிற உலகத்துல நாம சென்று கொண்டிருக்கிற பாதை நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. உலகத்துல நம்முடைய சமூகத்தை உடன்படிக்கை செய்வதும் தீர்மானம் பண்ணுவதும் எளிதுதான். ஆனாலும் இந்த உலகம் வந்து பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்மை சுற்றுல வந்து இருக்கிற காரியங்கள் வந்து நம்மை பழைய வாழ்க்கைக்குள்ள தள்ளுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனில் கட்டப்பட்டக்கூடிய நம்மால் இந்த உலகத்துல பழைய மனுஷனை கலைக்கும் போது புதிய அனுபவத்தெல்லாம் நிச்சயமாக முடியும்.